கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் நமது உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கடந்த காலங்களிலும் முக்கியமாக லெந்து நாட்களிலும் நான் தியானித்ததான ஒரு பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். அந்த பகுதி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால் நிச்சயமாக உங்களையும் அது ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி உறுதியாக நம்புவதனாலே அந்த பகுதியிலிருந்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். மத்தேயு எழுதினதான நற்செய்தி நூல் அதனுடைய 27வது அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக நிற்கிறதான அந்த காட்சி தான் அந்த பகுதியில் வாசிக்க முடிகிறது. அங்கு நடக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு கேட்காதபடி அவர்கள் பரபாசை கேட்கிறார்கள். அந்த ரோம அதிகாரி தேசாதிபதி பிலாத்து ஜனங்களை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு யாரை நான் விடுவிக்க வேண்டும்? கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவையா அல்லது பரபாசையா? யாரை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. பண்டிகைகள் தோறும் ஒரு கைதி அவன் என்ன செய்யலாம்? விடுதலை செய்யலாம். ஆனால் ஜனங்களுக்கு பிடித்ததான கைதியை, ஜனங்களுக்கு பிடித்ததான ஒரு குற்றவாளியை விடுவிப்பது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, இவன் ஜனங்களை பிரியப்படுத்த விரும்புகிறான், ஜனங்கள் இவனை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்திலே ரோம தலைவர்கள், ரோம அதிகாரிகள் யூதர்களை பிரியப்படுத்துறதும் யூதர்கள் அவர்களை பிரியப்படுத்துறதும் இது சகஜமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவை விரும்பாமல் ஏற்காமல் அவர்கள் பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு முக்கியமான ஸ்தலத்திலே நம்ம யாராவது ஒருவர் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய மனதை எவ்வளவு பாதிக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஏன் இவ்வளவு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த ஒரு நபரை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்? எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ சுகங்கள் அவருடைய வார்த்தையினால அநேக முறைகளிலே, அநேக நேரங்களிலே அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், பலப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நன்மையை பெற்றுக்கொண்டதான நபரை ஏன் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கிறார்கள்? அதுதான் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போல பரபாசி அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு கொலைகாரனை, ஒரு கொள்ளைக்காரனை, ஒரு கிளர்ச்சியாளனை, அரசாங்கத்துக்கு எதிராக கலகம் மூட்டுகிறவனை, பொதுமக்களை அவன் ஒரு கிளர்ச்சியூட்டி தூண்டி அவனுடைய ஆசை விருப்பங்களை, அவனுடைய கோபங்களை அவன் நிறைவேற்றிக் கொள்கிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பரபாசை மக்கள் விரும்புகிறார்கள். தங்களுக்கு நன்மை செய்த இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அநேக நேரங்களிலே நாம் உண்மை என்னவென்று தெரிந்தும், யதார்த்தம் என்னவென்று தெரிந்தும் நாம் உண்மையை, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். முழு மனுக்குலமும் பாவத்தில் விழுந்து கிடப்பதினாலே அதிகமாக மாயினாலும் பொய்யினாலும் நாம் கவர்ந்து இழுக்கப்படுகிறோம், வசீகரிக்கப்படுகிறோம். அது மாயையும் பொய்யும் இந்த உலகத்துல ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது, ரொம்ப வசீகரமாக இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு அது பிரியமாக இருக்கிறது. அதனால நாம் உண்மையை ஏற்றுக்கொள்வதை விட, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வதை விட பொய்யையும் மாயையும் அதிகமாக விரும்ப ஆரம்பித்து விட்டோம். முழு மனுக்குலமும் மாயைக்கு தான் என்ன செய்து கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால அதிகமா மாயையும் பொய்யையும் விரும்புகிற ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாமும் மாயையும் பொய்யையும் விரும்பக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு சோதிக்கப்படுகிறோம். அதனாலதான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று அவர்கள் நிராகரித்தார்கள், பரபாசை கேட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நம்மை நாமே பரபாசுடைய இடத்திலே நாம் நிறுத்தி வைத்து என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், நம்மை நாமே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துடைய ஸ்தலத்திலே நிறுத்தி என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நம்மை நாமே பரபாசுடைய இடத்துல நிறுத்தி பார்க்கலாம். யார் அந்த பரபாஸ்? ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், நிறைய கொள்ளையடித்திருக்கிறான். அதே போல கொலையும் செய்து அந்த கொலை நிரூபிக்கப்பட்டு ஒரு கைதியாக அந்த 1ஆம் நூற்றாண்டு சிறையில் அவன் என்ன செய்யறான்? இருந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான அல்லது ஃபெமிலியரா தெரிந்ததான ஒரு கொலை குற்றவாளி. நாமே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பாவத்தை மேற்கொள்ள முடியாது, நம்மால் நமக்கு நாமே உதவி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், நாம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் ஒரு ஹெல்ப்லெஸ், ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் நாமே என்ன செய்யறோம்? வைத்திருக்கிறோம். நாமே விடுவிக்க முடியாத ஒரு நிலை தான் அந்த பாவ நிலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறத நபர் தான் இந்த பரபாஸ். அவனை போய் என்ன செய்ய விடுவித்துக் கொள்ள முடியாது. காரணம், அவன் இயற்கையாகவே அவன் பாவியாக இருப்பதினாலே அந்த பாவம் அவனை நேராக கொலைக்கு நேராக வழிநடத்துகிறது. இதனால் கொலை செய்து ஒரு குற்ற மனசாட்சியோடு கூட, ஒரு கோபத்தோடு கூட, ஒரு ஆதங்கத்தோடு கூட அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இதே போலதான் நிறைய பேர் பாவம் செய்து
வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை சிறைச்சாலையில் இல்லாவிட்டாலும் மனதளவில் ஒரு வகையான சிறைச்சாலையில் தான் முழு உலகமும் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறைக்கு வெளியே இருந்தாலும் சரி, சிறைக்கு உள்ள இருந்தாலும் சரி, இயற்கையாகவே பாவம் செய்கிற மனிதன் அந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், கைதியாக இருக்கிறான். இப்ப பரபாசுடைய நிலைமையும் அப்படித்தான் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த பரபாஸ் என்பதற்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தகப்பனுடைய குமாரன் என்பது அதனுடைய பொருள். சன் ஆஃப் த ஃபாதர் என்று அதனுடைய பொருள். இன்னொரு பக்கம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரன். இங்கே தகப்பனுடைய குமாரன் என்று அர்த்தம் கொடுக்கிறான பரபாஸ், இன்னொரு பக்கம் தேவகுமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேரும் தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமான குமாரர்களாக இருக்கிறார்கள். இப்ப இந்த பரபாசை நம்ம என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா, முழு மனுக்குலத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நாம் கொள்ளலாம். உங்களுடைய என்னுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கொள்ளலாம். அந்த பரபாஸ் யார் என்று சொன்னால், வெளிப்படையாக சொன்ன போனால் நீங்களும் நானும் தான் அந்த பரபாஸ். நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். நானும் நீங்களும் தகப்பனுடைய பிள்ளைகள் தான், தகப்பனுடைய குமாரர் குமாரத்தைகள் தான். ஆனால் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, பாவ சரீரத்தின் நிமித்தமாக நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு வகையான பாவங்களுக்கு அடிமையாக சிக்கி தவித்து மாட்டி என்ன செய்தோம்? ஒரு கைதியாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட வேண்டியதான தண்டனை மரண தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். நாமும் மரிக்க வேண்டும். இந்த பரபாசும் இந்த கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதினாலே அவன் மரண நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அவன் மரிக்க வேண்டியது அது கட்டாயமாக இருக்கிறது சட்டத்தின்படி. ஆனா இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா, தேவகுமாரன், அதாவது பிதாவினுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த தகப்பனுடைய குமாரனுக்காக அவர் மரிக்கிறார். பரபாசுடைய இடத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மரிக்கிறதை பார்க்க முடிகிறது. பரபாசுடைய இடத்துல இயேசு என்பது என்னுடைய சரியான தலைப்பாக இருக்கும். பரபாசுக்காக இயேசு மரிக்கிறார், பரபாசுக்காக இயேசு தண்டனை அனுபவிக்க போகிறார் என்பது அதனுடைய அர்த்தம். நமக்காக நம்முடைய ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். நம்முடைய ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பரபாஸ் நின்று அவன் தண்டனையும் அந்த மரணத்தையும் அவன் அடைய வேண்டும். ஆனால் அவனுடைய இடத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மை ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற காலம் எப்படிப்பட்ட காலங்கள் பார்த்தீங்கன்னா, அது பஸ்கா பண்டிகையினுடைய காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள், அது வந்து பஸ்கா பண்டிகை நாளாக தான் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, பஸ்கா பண்டிகை என்றாலே அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் பல நூறு ஆண்டுகளுக்கு பின்பாக போய் நாம் பார்க்க வேண்டும். அங்கே என்ன நடந்தது? எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையிலாக சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்ததான இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுக்கிறதான அந்த நாள் தான் அவர்களுக்கு ஞாபகார்த்தமாக பஸ்கா பண்டிகை, அதாவது பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட்டு வருகிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிக்கி உழன்று தவித்துக் கொண்டிருந்ததான ஜனங்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் மோசையை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். அவர்களை விடுவிக்கிற அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் செய்யும்படியாக சொல்லுகிறார். ஒரு காளையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபருக்கு ஏற்ற வண்ணமாக அந்த காளையை அடித்து அதனுடைய ரத்தத்தை அவருடைய கதவு நிலையருகே நிலையில் அவர்கள் என்ன பூச வேண்டும். பூசிவிட்டு அந்த கதவை பூட்டி கொண்டு அவர் உள்ளே உட்கார்ந்து என்ன செய்யணும்னா, அந்த வெட்டப்பட்டதான அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியை அதனுடைய கறி அவங்க சமைத்து உள்ள என்ன செய்யணும்? புளிப்பில்லாத அப்பத்தோடு கூட அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். ஒரு ரிச்சுவல் பிராக்டிஸ். எதற்காக என்று சொன்னால், அந்த சங்கார தூதன் அந்த வழியாக வரும் பொழுது, மரண தூதன் அந்த வழியாக வரும் பொழுது, எகிப்தினுடைய எல்லா தலைச்சன்களையும் மூத்த பிள்ளைகளையும் அவன் சங்காரம் பண்ணுகிறான். ஆனால் யாருடைய வீட்டு வாசல் எல்லாமே அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதாவது மரணம் அவர்களை தாண்டி போகிறது என்பதனுடைய அர்த்தம். மரணம் அவர்களை பாஸ் பண்ணி போகிறது. ஸோ இந்த டெத் வந்து என்ன செய்யணும்? பாஸ் ஓவர் பண்ணுது. அவர்களை அழித்து விடாதபடிக்கு, அவர்களை சங்காரம் பண்ணி விடாதபடிக்கு அது என்ன செய்ய கடந்து போகிறது. அதனால தான் ஆங்கிலத்திலே அது பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுகிறோம். தமிழிலே அது பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எதிலிருந்து? மரணத்திலிருந்து. இந்த பரபாஸ் எதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான்? சிறைச்சாலையிலிருந்து, மரண தண்டையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து. பரபாசும் சிறை வாழ்க்கையிலிருந்து, கைதி வாழ்க்கையிலிருந்து அவனும் விடுவிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அதற்காக கைது செய்யப்படுகிறார். இந்த கண்பான பிள்ளைகளே, அந்த நாளில் நடந்ததான அந்த சம்பவம் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது.
அதே போல ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவோட இடத்திலே நாம் நின்று பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 3 வகையான நபர்கள் அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த நாளிலே துடிப்பாய் இருந்தார்கள். முதலாவது பொது ஜனங்கள், அவர்கள் அறிவில்லாமல் நடந்து கொண்டார்கள். அங்கிருந்ததான மற்ற மத தலைவர்கள் அவர்களை தூண்டிவிட்டது நிமித்தமாக அவர்கள் அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே கத்தினதை பார்க்க முடிகிறது. எவ்வளவுதான் நன்மையை பெற்றிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது மற்றவர்கள் எதை சொல்லி அவர்களை தூண்டுகிறார்களோ அதன்படிதான் மக்கள் என்ன செய்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம்லாம் அசைகிறதான ஒரு தானாக யோசிக்க முடியாத ஒரு நிலையிலே ஒரு செம்மறியாட்டு கூட்டத்தை போலதான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த லீடர்ஸ் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, அதன்படி அவங்க என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. பொதுமக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழையும் பொழுது அவர் எருசலேமுக்குள் நுழைந்து தன்னுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுவார், சிங்காசனத்தை அமர்ந்து அதிலே அவர் அமர்ந்திருந்து அவர் முழு இஸ்ரவேலையும் ராஜ்யபாரம் பண்ணுவார், ரோமர்களை அவர் வீழ்த்தி விடுவார், ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சமுதாய விடுதலை உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் ஆசையோடு கூட காத்திருந்துதான் அவர்கள் அந்த பாடலை பாடினார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலிருந்து வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவர் எல்லாரும் புகழ்ந்து அவரை பாடினார்கள். ஆனால் இங்கே காலநிலை கொஞ்சம் மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்து ஒரு கைதியை போல பிலாத்து முன்னால் கை கட்டி நிற்கிறார். ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு, ஜனங்களுடைய ஆசை நிறைவேறாத போது ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறுகிறார்கள். அதே வாய்தான் இன்றைக்கு சொல்லுகிறது, இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி. காரணம், தங்களுடைய சொந்த ஆசை விருப்பங்கள் நிறைவேறாத போது ஜனங்கள் ஈஸியாக மாறிவிடுவார்கள். பொது ஜனங்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வரை, நாம் கொடுத்து கொண்டே இருக்கும் வரை, அவங்க வாங்கி கொண்டே இருக்கும் வரை எல்லாம் நன்றாக போகும். நம்மையும் பார்த்து பாடுவார்கள், ஓசனா ஓசனா என்று சொல்லி. ஆனால் என்றைக்கு நம்ம இடத்திலிருந்து வருகிறதான அந்த பெனிஃபிட்ஸ், அந்த நன்மைகள் நிற்கிறதோ, அல்லது என்றைக்கு நாம் உதவியற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோமோ அன்றைக்கு அவர்களும் நம்மை தள்ளிவிடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2வது, பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், இவர்களுக்கு போராமை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மேல. இவனை இப்படியே விட்டால் இன்னும் நிறைய பேர் அவனை பின்பற்றி போவாங்க அப்படிங்கிறதான ஒரு பயம். என்னென்று சொன்னால், இதற்கு முன்பாக தான் ஆண்டவர் லாசரை உயிரோடு கூட எழுப்பியிருந்தார். அதனால லாசரை பார்க்கறதுக்காகவே மிகப்பெரிய கூட்டம் எருசலேமிலிருந்து லாசரு உடைய சொந்த ஊரான பெத்தானியாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. போய் லாசருவை பார்த்துட்டு வந்தாங்க. எல்லா இடமும் அந்த நியூஸ் பரவ ஆரம்பித்தது. பஸ்கா பண்டிகை வந்திருந்தவங்க எல்லாருடைய கண்ணும் இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் இருந்தது. அவர் வருவாரா, வரமாட்டாரா, அவரை பார்க்கலாமா, பார்க்க முடியாதா, எல்லாருடைய கண்களும் இயேசு கிறிஸ்து மேல தான் இருந்தது. பஸ்கா பண்டிகையை விட இதை கேள்விப்பட்ட, இதை பார்த்துதான அவர்களுக்கு ரொம்ப கோபம். காரணம் போராமை. எங்க நம்மளோட வளர்ந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்யறாங்க, பொது ஜனங்களை தூண்டி விடுகிறாங்க. தேச துரோகம் செய்ததாக அவர்கள் என்ன செய்யறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பொறாமையினால அவரை காட்டி கொடுத்தார்கள். பொறாமையினால அவரை கொண்டு வந்து பிளாத்து மாடி நிற்பாட்டி இருக்கிறாங்க. இவங்க கையில் அதிகாரம் இருந்தது. அவங்களுடைய கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் இருந்தது. அவர் தவறாக பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழிக்க எல்லா பாடுகளையும் அவர் படுகிறதை பார்க்க முடிகிறது. 3வது நபர் இந்த தேசாதிபதி, கவர்னர். இவரும் இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர், அவர் சத்தியமானவர், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்று நன்கு அறிந்திருந்தும் கூட, திரும்ப திரும்ப அழைத்தழைத்து பேசியும் கூட, நன்றாக தெரிந்திருந்தும் கூட, நியாயம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறதான் அவர் நியாயம் சொல்ல முடியாமல் போய்விடுகிறார். நீதியை காக்க முடியாமல் போய்விடுகிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் மற்றவர்களை அவர் பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். மற்றவர்களை பிரியப்படுத்த, தன்னுடைய ஜனங்களை பிரியப்படுத்த அவர் நீதியும் நியாயத்தையும் அவர் கோட்டை விட்டு விடுகிறார். அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆளுகையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிறதான அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாக இருக்க வேண்டும், அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்க வேண்டும், அந்த லக்ஸரிஸ் லைஃப் தொடர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த பாதுகாப்பான வாழ்க்கைக்காக, அந்த அதிகாரத்திற்காக, பதவிக்காக, தொடர்ந்து அதில் நீடித்திருப்பதற்காக உண்மையை, நியாயத்தை வாயை திறந்து சொல்லாத ஒரு நபர் தான் இந்த தேசாதிபதியாக பிலாத்து. அவர் கையை கழுவி விடுகிறார். அவர் கையை வேணா கழுவலாம், ஆனால் அவருடைய இருதயத்தை யார் கழுவுவது? இதே மாதிரி சூழ்நிலையில் தான் அநேக நேரங்களில் நாம் நிற்கிறோம். ஒரு காலத்தில் நம்மை புகழ்ந்தவர்கள் இன்றைக்கு இகழ்ந்து பேசுகிறார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் நம்மை வைத்து அவர்கள் புரோஜனப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் என்றைக்கு நம்மை வைத்து புரோஜனம் இல்லை என்று நினைக்கிறார்களோ அன்றைக்கு அவர்களை நம்மை இகழுவார்கள்.
நமக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் இருக்கிறீர்களா? அதே போல இந்த மத தலைவர்கள் அவர்களுக்கு இருந்ததான அந்த அதிகாரத்தை, அவர்களுக்கு இருந்ததான அந்த பொறுப்பை அவர்கள் தவறாக பயன்படுத்தி பொதுமக்களை தூண்டிவிட்டு நமக்கு விரோதமாக செயல்படுகிறார்களா? பொறாமையினால் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா? அல்லது இந்த தேசாதிபதி கவர்னரை போல நமக்கு உதவி செய்ய முடியும் அவர்களால் நியாயத்தின் பக்கம் நீதியின் பக்கம் நிற்க முடியும், அவர்கள் நியாயம் நீதியும் பேசியிருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் பேசாமல் தங்களுடைய கைகளை கழுவி விட்டார்களா? நம்மை கலட்டி விட்டார்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடு கஷ்டங்களை நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பங்காளியாக இருக்கிறோம். அவரை போல நாம் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலே, நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேல போராமப்பட்டு தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவர் உதவியாக இருந்தார்கள். அதே போல தேசாதிபதியும் இயேசு கிறிஸ்துவை அவனும் ஒதுக்கி வைத்துவிட்டு கையை கழுவிவிட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி விட்டான். இந்த உலகத்தில் மக்கள் நம்மை நிராகரிப்பதும் நம் மீது போராமைப்படுவதும் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தீர்களானால் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகிறீர்கள் என்ற அர்த்தம். அநேகர் தேவனை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயோஜனமான பாத்திரமாக மாறப்போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. தேவன் தாமே வசனத்தின் மூலமாக நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.